பிஜேபின்னு பேர் போட மாட்டேன், அறிக்கை விட்டா கூட ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர்களை நாம் ரசிக்கலாம், கைத்தட்டலாம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கலாம். ஆனால் அவர்களை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. பொய் பேசுறது எங்க அக்கா தமிழிசை, ஹிந்தி வேணும்னு ரோட்ல இறங்குறது எங்க அக்கா தமிழிசை, மும்மொழி கொள்கை வேணும்னு கையெழுத்து கேட்கறது எங்க அக்கா தமிழிசை, நம்ம கிட்ட ஏச்சு பேச்சு வாங்குறதெல்லாம் அக்கா தமிழிசை, நம்ம ஆட்களும் சேர்ந்து பாடி ஷேமிங் பண்றது அவங்களதான். எல்லாத்தையும் அந்த அக்கா வாங்கிக்கிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் யாருன்னு கேட்டா நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொன்னா அதுதான்க்க நூலளவு வித்தியாசம். அந்த நூலளவு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஹிந்தி வேண்டான்னு தமிழ்நாடு சொல்லுது. அக்கா தமிழிசைக்கு கிடைக்காத உரிமை நிர்மலா சீதாராமனுக்கு கிடைக்குதுன்னா அதற்கு பெயர் பார்ப்பனியம், அதற்கு பெயர் ஆரியம், அதுக்கு பெயர் சனாதனம். நீங்க தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் உங்களை தெலுங்கானா ஆளுநர் ஆக்குவாங்க, ஒன்றிய நிதியமைச்சர் ஆக்கவே மாட்டாங்க பிஜேபி. அதை எதிர்த்தும் கேட்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிடர் இயக்கம் தான். இங்க சென்னையில இருக்கோம்னா தள்ளுவண்டி கடை போட்டிருப்பாங்க, இல்ல ஏதாவது தினக்கூலிகளா இருப்பாங்க, ஏதாவது ஒரு கடைக்கு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, பெட்டி கடை வச்சிருப்பாங்க. அந்த வீட்டு பிள்ளைகளுடைய குழந்தை தொழிற்கல்வி கத்துக்கணும்னு சொன்னா அது அயோக்கியத்தனமா இல்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வரி பணத்தில் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு தின்று கொழுத்து கொண்டிருக்கிறது. அந்த காசை நான் கொடுத்த காசை திரும்ப குடியான்னு கேட்டா இந்த கந்து வட்டிக்காரங்க கிட்ட எல்லாம் போய் கடன் வாங்கியிருப்போம். எல்லாருமே கடன் வாங்காத குடும்பம்லாம் இருக்க மாட்டோம். வட்டிக்காரங்க கிட்ட போய் கடன் கேட்பீங்க. கடன் கேட்கிறப்ப வட்டிக்காரர் என்ன சொல்லுவாரு? நீ இதை ஏத்துக்கிட்டனா தரேன், உன் வீடை எழுதி கொடு, உன் நிலத்தை எழுதி கொடு, இல்லைன்னா ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு போ, அடமானம் வச்சுட்டு போனுவாங்க. கந்து வட்டிக்காரங்களாவது ஒரு நியாயம் இருக்கு, அவன் பணத்தை கொடுக்குறான், அதனால அடமானத்துக்கு ஏதாவது ஒரு ஷூரிட்டி கேட்கறாங்க. ஆனா கந்து வட்டிக்காரர்களை விட படு கேவலமான அரசியலை செய்து கொண்டிருப்பது பிஜேபியும் ஒன்றிய அரசும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரும். அவங்க காசை நம்ம கேட்கல, அவருக்கு நம்ம பிச்சையும் கேட்கல, நம்ம கேட்பது சலுகையும் கிடையாது. நம்முடைய உரிமையை, நம்முடைய வரிப்பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்கிறோம். அதை கேட்டதுக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சுக்கணும். நீங்க காசை கொடுக்கணும்னு சொன்னா புதிய கல்வி கொள்கையையும் ஹிந்தியையும் ஏத்துக்கணும். நாங்க ஹிந்தியை ஏத்துக்கிட்டா காசு தருவோம்னா செத்தாலும் சாவமே தவிர செத்த மொழி சமஸ்கிருதத்தை ஏத்துக்க முடியாது என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். இங்க 1000 லைட்ஸ்ல ஏதாவது கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த காலேஜ்ல நீங்க சேரணும்னா டெல்லியிலிருந்து வினாத்தாள் வரும். அந்த வினாத்தாள் எதுல வரும்னு கேட்டா ஹிந்தில வரும். நமக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா ஜிலேபியை தூவி விட்ட மாதிரி இருக்கும். தூவி விட்ட ஜிலேபியை நீங்க என்னைக்கு ஒன்று சேர்க்கறது, என்னைக்கு ஒன்று சேர்த்து அது நமக்கு விளங்குறது, என்னைக்கு பரீட்சை எழுதுறது? இதை சொன்னா நாளைக்கே மீடியால பார்த்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அவ்வளோ தகுதி இல்லாதவங்களா நீங்க, ஹிந்தி கத்துக்கிறதுக்கு வக்கு இல்லாதவங்களா நீங்கன்னு. அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், ஹிந்தி கற்றுக்கொள்ளாத, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத உங்க அப்பா இருந்தாலும் சரி, உங்க பாட்டன் இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் ஹிந்தியை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன தமிழ்நாடு கல்வியில் இன்றைக்கு 50% பெற்று முதல் மாநிலமாக இந்தியாவில் இருக்கிறது. நிறைய பேர் பேசினாங்க எதுக்காக நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு. இளம் பேச்சாளருக்கும் சரி, இனிமேல் பேச வரக்கூடிய இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து தவறாக இருந்தால் என்னை நீங்கள் மன்னித்து கொள்ளலாம். ஆனால் என்னால் சொல்லாம போக முடியாது. நமக்கு கொள்கை இருக்கிறது, கொள்கையை வழிகாட்டிய தலைவர்கள் இருக்கிறார்கள். கொள்கை இல்லாத தலைவர்கள் இல்லாதவர்கள் தான் ஒருமையில் பேசுவார்கள், இரட்டை அர்த்தத்தில் பேசுவார்கள், கண்டதை பேசுவார்கள். நமக்கு கொள்கை இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள். எனவே கொள்கையை மட்டும்தான் நாம் முன்னிறுத்தி பேச வேண்டும். ஏன்னா இவங்க எல்லாம் லிஸ்ட்ல இல்ல, சண்டையே நம்ம போட முடியாது. யோசிச்சு பாருங்க, ஃபீல்டில் இருக்கவங்க கிட்ட தானே நீங்க பஞ்சாயத்து பண்ண முடியும், ஃபீல்டில் இருக்கவங்க கிட்ட தானே சண்டை போட முடியும். ஃபீல்ட் அவுட் ஆகி எப்பயோ வெளியேற்றப்பட்டவர்கள், தமிழ்நாட்டு மக்களால் அப்புறப்படுத்தி தூக்கி எறியப்பட்ட, டெபாசிட் கூட வாங்க வக்கற்றவர்களை பற்றி நாம் பேச தேவை கிடையாது. இப்ப நம்ம யாரை பத்தி பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கத்தை அழிச்சிடுவோம். நாங்க சும்மா கிடையாதுப்பா. 111 அடி, 200 அடி, 500 அடி, வாய்க்கு வந்த அடியெல்லாம் சொல்லி அவ்வளோ அடி ஆழமா குழி தோண்டி புதைச்சிருவோம். நாங்க புதைத்தவர்களுடைய சமாதிக்கு இன்னைக்கு நம்ம தான் போய் மாலை போட்டு, அவர்களுடைய சிலையும் நம்மளே வச்சு அவங்களுக்கும் நம்ம மாலை போட்டுட்டு இருக்கோம். அப்ப கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காதுன்னு சொல்லி ஆரியர்களும் பார்ப்பனர்களும் கொண்டாடினாங்க. ஏன் கொண்டாடினாங்கன்னு கேட்டா, எப்ப பாரு ஸ்கூல் திறக்கிறது, காலேஜ் திறக்கிறது, சமச்சீர் கல்வி கொண்டு வரேன்றது, திருமண உதவித்தொகை தரேன்றது, இந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் படிக்க விட்டு வாய் பேச வைக்கிறது, அப்பாடா இல்ல இவரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க.
அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பாவாவது சொல்லிட்டு செய்வாரு, இவர் சத்தமே இல்லாம சைலண்டா அடிக்கிறாரேன்னு அடி வாங்க முடியாம நம்முடைய தளபதி வந்தார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அவர் வந்தப்பயாவது ஜெலுசில மூடியில தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப டின்னா வாங்கி வச்சாலும் பார்ப்பனர்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு அடங்க முடியாத அளவிற்கு அவர்களின் அடிநாதத்தில் பார்ப்பனியத்தின் RSSின் குரல் வலையான சனாதனத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் ரசிகத்துவத்தோடு இருக்கலாம், விசில் அடிக்கலாம், ரசிகர்களாக யாருக்குனாலும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், யாருக்கு வேண்டுமானாலும் நாம் ரசிகராக இருக்கலாம். ஆனால் நாம் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தலைவருக்கு கொள்கை இருக்க வேண்டும். உறுதியாக இவங்க தான் எங்க எதிரின்னு சொல்லணும். சண்டை போடுறோன்னு அது தெரிஞ்சிருச்சு, நான் யாருன்னே சொல்ல மாட்டேன், நான் சும்மாவே கம்பு சுத்துவேன், அறிக்கை விட்டா கூட பிஜேபின்னு பேர் போட மாட்டேன், அறிக்கை விட்டா கூட ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர்களை நாம் ரசிக்கலாம், கைத்தட்டலாம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கலாம். ஆனால் அவர்களை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏன் நாமன்னு சொல்றோம்னா, தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், என்னப்பா சும்மா ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு, எங்க இருக்கு ஹிந்தி? நீங்களே சொல்லுங்க, ஹிந்தி எங்க இருக்கு? எதுக்கு நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம்? மும்மொழி கொள்கை எதுக்கு எதிர்க்கிறோம்? யாரை மும்மொழி கொள்கை இப்ப படிக்க சொன்னாங்க? எதுக்கு இந்த அக்கா சும்மா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கிறேன், கூச்சப்படாம இளைஞரணி தோழர்கள் நிர்வாகிகள் மட்டும் கை தூக்கணும். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய தாத்தா காலேஜ் போய் படிச்சவர் கை தூக்குங்க. நீங்க எல்லாம் தான் தம்பி, தாத்தா காலேஜ் போல இல்லப்பா? சரி, எனக்கும் போல, அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு வச்சுப்போம். எத்தனை பேரோட அப்பா காலேஜ் போனவங்க? இல்ல. எத்தனை பேர் பாட்டி காலேஜ் போனவங்க? தாத்தாவே போகல, எப்படி போக விட்டுருப்பாங்க பாட்டிய? அம்மா எத்தனை பேர் காலேஜ் போனவங்க? இல்ல. அப்பா எத்தனை பேர் அரசு ஊழியரா இருக்காங்க? இல்ல. அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியம், வந்திருக்கக்கூடிய நீங்க எத்தனை பேரு காலேஜ் முடிச்சவங்க? சரி, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேரு? நீங்க எல்லாம் காலேஜ் படிக்கிறீங்கல்ல, இப்ப கேட்குற கேள்விக்கு கை தூக்குங்க. அக்கா என்ன நடந்தாலும் சரி, நான் காலேஜ் போறதெல்லாம் நிறுத்த மாட்டேன்ற தம்பிங்க மட்டும் கை தூக்குங்க. சரி, நீங்களாம் என்ன பண்ண போறீங்க? கை தூக்குறதா வேண்டாமா? தூக்குனா இந்த அக்கா நம்மளையே பாக்குது. காலேஜ் முடிச்சிருவீங்கல்ல? சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, எப்படியெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பீங்க? அதெல்லாம் இருக்குக்கா, அதை தானே நீ வந்த உடனே போனை பார்க்காதன்ட்ட அப்படின்னு. கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பீங்க, கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அந்த லவ் பண்ற பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை வேற பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணிடுவீங்க. உங்களுடைய தலைமுறை உங்க குழந்தையா தான் இருக்கணும்னு இல்லை, உங்க தங்கச்சி பிள்ளை, அக்கா பிள்ளை, ஏதோ ஒரு பிள்ளை, அந்த குழந்தைக்கு படிக்க கூடாதுன்னு உங்க வீட்டில் யாராவது சொன்னா, அந்த பிள்ளைய படிக்க வச்சே தீருவேங்கா அப்படின்னு சொல்ற தம்பிங்க மட்டும் கை தூக்குங்க. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, நான் படிக்கிறேன். நான் படிக்கிறது மட்டும் என்னோட டார்கெட் கிடையாது, என் அடுத்த தலைமுறையும் படிக்க வைப்பேன்னு இந்தியாவில் சொல்லக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இப்ப நம்ம மட்டும் சொல்றோம்னா ஏன் தெரியுமா சொல்றோம்? நம்ம கிட்ட ஹிந்தி வேண்டான்னு சொல்லக்கூடிய அறிவு இருந்துச்சு, ஹிந்தி தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அறிவு இருந்துச்சு. ஹிந்தி வரலன்றதுக்கும் ஹிந்தி தேவையில்லைன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு ஹிந்தி வராம கிடையாது. எத்தனை பேர் இங்க ஹிந்தி பாட்டு கேட்டுட்டு தூங்குறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருப்பீங்க தெரியுமா? ஆஷிக் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு, தும்கி ஹோன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதை எப்படி கேட்காம இருப்பீங்க? ரீல்ஸ்ல தானே வருது. அந்த பாட்டை நம்ம புள்ள போயிட்டு ஹிந்தி ஆ ஆ ஈலாம் கத்துக்கிட்டு வந்து பாடல, அந்த பாட்டை கேட்டு கேட்டு அதுக்கெல்லாம் பாடும். கொரியன் சீரீஸ் பார்ப்பீங்களாப்பா? பிடிஎஸ் பார்ப்பீங்கல்ல? கொரியால போய் கொரியன் கத்துட்டு வந்தா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கிடையாது. பார்க்க பார்க்க அதுவா வந்துடும். அப்ப இந்த ஹிந்தியா இருக்கட்டும், கொரியாவா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், தேவை என்றால் கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் ஹிந்தி ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது என்பதை புரிந்து கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஏன் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த அழைப்பு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுல முதல்ல தலைமை அந்த அண்ணனோட புவனேஸ்வரன் பேருக்கு பின்னாடி பின்னு இருக்கு. இந்த பின்ற பட்டத்தை எதுக்கு நம்ம போடுறோம் தெரியுமா? அவரோட பேரை மட்டும் போட்டுட்டு நம்ம விட்டுறலாம், சும்மா புவனேஷ் அப்படின்னு போட்டுட்டு விட்டுறலாம், மதிவதனி அப்படின்னு போட்டுட்டு விட்டுறலாம், அண்ணன் பிரகாஷ் அவங்க பேரை பிரகாஷ் அப்படின்னு போட்டுட்டு விட்டுறலாம். ஆனா எல்லார் பேருக்கும் முன்னாடி வழக்கறிஞர்னு போட்டிருக்கோம், பேருக்கு பின்னாடி பின்னு போடுறோம்னா அதனுடைய அர்த்தத்தை வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள்
இளைய தலைமுறை தம்பிங்க புரிஞ்சுக்கட்டும், உங்க தாத்தாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பேருக்கு பின்னாடி ஜாதி அடையாளமாக இருந்தது, நம்முடைய பெயருக்கு பின்னாடி கல்வியும் நாம் பெற்ற பட்டமும் தான் அடையாளமாக இருக்கிறது. இது சாதாரணமா வரல. இன்னைக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும், கடுப்பா இருக்கும், எரிச்சலா இருக்கும், புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கங்க, இந்த வயதில் நீங்க எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க, அதனால இருந்துட்டு போயிடுங்க அப்படின்னு விட்டா அது பிஜேபி. நீ படிக்க தேவையில்லப்பா, நீ நாசமா போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டா அது ஆரியம். என் பிள்ளை இந்த வயசுல அப்படிதான் இருக்கும். 20 வயசுல என் பிள்ளைக்கு படிக்கதான் பிடிக்காது, 15 வயசுல புக்கை பார்த்தா வெறுப்பாதான் இருக்கும். ஆனா அதே பிள்ளை படிச்சு ஒரு டிகிரி வாங்கிட்டா 22 வயசுல 25 வயசுல குடும்பத்தை பார்க்கணுன்றப்ப அந்த பிள்ளை வேலைக்கு போய் தான் ஆகணும் என்று தந்தையின் ஸ்தானத்திலிருந்து இந்த மண்ணில் சிந்தித்த தலைவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும். அந்த இடத்திலிருந்து தான் இன்றைக்கு நாம் ஏன் ஹிந்தி எதிர்க்கிறோம்னா, உங்க எல்லாருக்கும் காரணம் தெரியும். புதுசா நான் ஒரு காரணம் சொல்ல போறது கிடையாது. ஆனா உங்களுக்கு இதுவரை தெரியாத ஒரு காரணத்தை சொல்றேன். ஹிந்தி படிக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய காரணம் சொல்றாங்க. என்னென்ன காரணம் சொல்றாங்க? சும்மா சொல்லுங்க. எதுக்கெல்லாம் ஹிந்தி படிக்கணும்? பார்க்கல யாருமே. எவ்வளவு அரிய விஷயத்துக்கெல்லாம் ஹிந்தி படிக்கணும். பானிபூரி போய் வாங்கணும்னா நீங்க என்னன்னு கேட்கணும்? பானிபூரின்னு தான் கேட்கணும். ஆனா பிஜேபியில இருக்க ஒரு மேதாவி சொல்றாங்க, ஏக் பிளேட் தேகோ அப்படின்னு கேட்கணுமா ஹிந்தில. சரியா? இன்னொரு அரிய சாதனை என்னன்னா, கும்மிடிப்பூண்டி தாண்டி நீங்க போனீங்கன்னா கெட்ட வார்த்தையில ஹிந்திக்காரவங்க நம்மளை திட்டுவாங்களாம். நம்ம சும்மா போறோம், அவங்க எதுக்கு திட்டுறாங்க? அப்படி திட்டுறப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திட்டுறதுக்கு ஹிந்தி கத்துக்கணுமா. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி போறோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோல வழி கேட்கறதுக்கு ஹிந்தி கத்துக்கணுமா. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அப்பா அம்மாவுடைய அஸ்தியை கரைப்பதற்கு காசிக்கு சென்றால் ஹிந்தி தெரியணும். இன்னொரு அம்மா சொல்லுது, நம்மளை யாராவது ரேப் பண்ண வந்துட்டாங்கன்னா வட இந்தியால, அதை தடுத்து நிறுத்துவதற்கு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஹிந்தி தெரியணுமா. அப்ப அவங்க என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, நீ வட இந்தியாவுக்கு வந்தா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு வந்தா பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வார்கள், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க. இப்ப அவங்க சொன்ன காரணம் எல்லாம் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தேவையான காரணங்கள். தமிழையும் இங்கிலீஷையும் ஏன் படிக்கணும்? நாங்க ஒரு 5 காரணம் சொல்றோம். இது ரெண்டையும் பொதுமக்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும்னா, இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட போய் சொல்றாங்க, திமுக ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா, அரசு பள்ளி மாணவர்களை ஹிந்தி படிக்க விடாமல் கெடுத்து விட்டார், தடுத்து விட்டார், திராவிடம் ஹிந்தி படிக்க விடாம தமிழ்நாட்டை நாசமாக்கிடுச்சுன்றாங்க. அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு நம்ம தரவுகள் அடிப்படையில தானே சொல்ல முடியும். மதிவதனி பொய் சொல்லலாம்ல, திமுக மேடையில் இருக்கவங்க பொய் சொல்லலாம்ல, ஆனா தரவுகள் பொய் சொல்லாதுல்ல. தமிழையும் ஆங்கிலத்தையும் பட்டு படிச்சு தமிழ்நாடு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டா, எங்க பிள்ளைங்க பானிபூரி விற்கிறதுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போகல. உத்தரப்பிரதேசத்துல இருக்க பிள்ளைங்க, பீகார்ல இருக்க பிள்ளைங்களும் தான் பானிபூரி வித்தாது பொழைச்சிக்கலான்னு தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய இளைஞர்களை பரிதாபத்தோடு நாம் பார்க்க வேண்டும். இங்க நம்ம பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, அந்த தம்பிங்களை பார்ப்பதற்கே அவ்வளவு ஆசையா இருக்கு. அவங்க நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க. இந்த வயசுல இருக்க பசங்க ஈரோடுக்கும் திருப்பூருக்கும் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த வயசுல இருக்க பசங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டட வேலைக்கும் சென்ட்ரிங் வேலைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிள்ளைங்க ஒரு நாள் காலேஜ் லீவ் போட்டுட்டு பேப்பர் போட போறேன்னு சொன்னா நமக்கு மனசு பதறுமா பதறாதா? இந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இங்க பொண்ணுங்க உட்கார்ந்துருக்காங்க, மா உங்களால படிக்க வைக்க முடியலமா, நான் எங்கேயாவது பியூட்டி பார்லர்ல வேலைக்கு சேர்ந்துக்கிறேம்மா, நான் ஏதாவது பாத்திரம் கழுவ போறேம்மான்னு சொன்னா நமக்கு மனசு பதறுமா பதறாதா? ஆனா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கோ பிஜேபிக்கோ இந்த இளைஞர்கள் எல்லாம் வீதி வீதியா தெரு தெருவா வேலை கேட்டு அலைகின்ற போது அவங்களுக்கு கஷ்டமாவே இல்லப்பா. அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழையும் ஆங்கிலத்தையும் படிச்சு விஞ்ஞானியாகு, டாக்டராகு, இன்ஜினியராகு, மேலை நாட்டுக்கெல்லாம் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பிஜேபி அது எப்படி தமிழ்நாடு உருப்படலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இங்க அம்மாமார்கள்லாம் வந்திருக்கீங்க. தாராளமா மும்மொழி கொள்கையை எதிர்த்து மன்னிக்கணும் ஆதரித்து கையெழுத்து வாங்க வந்தா நீங்க அவங்க கிட்ட பேசாம மூஞ்ச திருப்பிட்டு போக கூடாது. அவங்கள கூப்பிட்டு நிக்க வச்சு கேட்கணும், சரிங்க நான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து போடுறேன், ஏன் மும்மொழி கொள்கை வேணும்னு ஒரே ஒரு
காரணம் சொல்லுங்கன்னு கேட்கணும். அதை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நீங்க கேட்கணும். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கிட்டு வந்த முக்கிய பிரமுகர் யாரு? பார்த்திருப்பீங்களே. யாருமா வந்தா? ஒரு அம்மா வந்தாங்கல்ல, தமிழிசை அக்கா வந்தாங்களா? தமிழிசை அக்கா வந்து ஆதரவா கையெழுத்து கேட்டாங்க. 2.5 மணி நேரம். எனக்கு உண்மையா அக்காவை பார்க்க கஷ்டமா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. வியர்க்க விறுவிற்க நின்று 2.5 மணி நேரம் நான் நிக்கிறேன். போலீஸ் அராஜகம், திமுக அராஜகம் அப்படின்னு கையெழுத்து வாங்கினாங்க. நீங்க அப்ப முதல்ல என்ன கேள்வி கேட்கணும்னா, பொய் பேசுறது எங்க அக்கா தமிழிசை, ஹிந்தி வேணும்னு ரோட்ல இறங்குறது எங்க அக்கா தமிழிசை, மும்மொழி கொள்கை வேணும்னு கையெழுத்து கேட்கறது எங்க அக்கா தமிழிசை, நம்ம கிட்ட ஏச்சு பேச்சு வாங்குறதெல்லாம் அக்கா தமிழிசை, நம்ம ஆட்களும் சேர்ந்து பாடி ஷேமிங் பண்றது அவங்களதான். எல்லாத்தையும் அந்த அக்கா வாங்கிக்கிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் யாருன்னு கேட்டா நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொன்னா அதுதான்க்கா நூலளவு வித்தியாசம். அந்த நூலளவு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஹிந்தி வேண்டான்னு தமிழ்நாடு சொல்லுது. அக்கா தமிழிசைக்கு கிடைக்காத உரிமை நிர்மலா சீதாராமனுக்கு கிடைக்குதுன்னா அதற்கு பெயர் பார்ப்பனியம், அதற்கு பெயர் ஆரியம், அதுக்கு பெயர் சனாதனம். நீங்க தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் உங்களை தெலுங்கானா ஆளுநர் ஆக்குவாங்க, ஒன்றிய நிதியமைச்சர் ஆக்கவே மாட்டாங்க பிஜேபி. அதை எதிர்த்தும் கேட்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிடர் இயக்கம் தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொன்னா இதுக்கு காரணம் என்னப்பா? இவ்வளோ யோசிக்கிறோம்ல, தமிழிசை அக்காக்கெல்லாம் யோசிக்கிறோம்ல, அதுக்கு அடிப்படை நம்ம ஹிந்தியை ஏத்துக்காம இருக்கிறது. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னா ஒன்றும் கிடையாது. கோவில் இருக்கு, நிறைய பேர் கோவிலுக்கு வந்துட்டு போறாங்க. இங்க இருக்க மற்றவங்களை பார்த்தா கூட இந்த கோவிலுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு கடுப்பா இருக்காது, என்னைய பார்க்குறப்ப கடுப்பா இருக்கும், எரிச்சலா இருக்கும். இங்க இருக்க பல பேர்த்துக்கே இந்த பிள்ளை சாமி கும்பிடாதுன்ற எரிச்சல் இருக்கலாம், கடுப்பு இருக்கலாம். உங்ககிட்ட நான் ரொம்ப தாழ்மையா கேட்குறேன், மதிவதனி சாமி கும்பிடாதனால இங்க இருக்க யாருக்காவது நெஞ்சு வலி வந்துருமா? மதிவதனி சாமி கும்பிடாதனால தமிழ்நாட்டினுடைய கல்வி சதவீதம் குறைஞ்சிருமா? தமிழ்நாட்டில் மதிவதனிக்கு சாமி நம்பிக்கை இல்லை, தீகாக்காரவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதுனால நம்மளோட ஜிடிபி ரேஷியோ குறைஞ்சிருமா? இல்லை. அப்ப என்னுடைய கடவுள் நம்பிக்கை என்பது தனிப்பட்ட விஷயம். ஆனால் கல்வி உரிமை என்பது நாம் அனைவரும் சம்பந்தப்பட்டது, நம் அடுத்த தலைமுறை சம்பந்தப்பட்டது. அதனாலதான் கோவிலுக்கு மட்டும் இருக்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம், கல்லுகிட்ட மட்டும் பேசுற மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் மனுஷங்க கிட்ட பேசுற பாஷை கிடையாது, கல்லுகிட்ட பேசுற பாஷை தானே. மன்னிக்கணும், கடவுள் கிட்ட பேசுற பாஷை தானே. உங்கள் மொழியில் கடவுள், என் மொழியில் கல்லுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒண்ணு. அவங்க கிட்ட பேசுற பாஷை தானே. நம்ம கிட்ட யாராவது வந்து டெய்லி சமஸ்கிருதத்துல பேசிக்கிட்டு இருக்காங்களா? ரெண்டாவது, சமஸ்கிருதத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கா? நமக்கு தண்ணி, இங்க தண்ணினா கன்னியாகுமரியிலே நமக்கு தண்ணி தானே, இங்க சோறுனா கன்னியாகுமரியிலே சோறு தானே. மொழியில பாஷை மாறலாம், நம்மளோட டோன் டைலெக்ட் மாறலாம், வட்டார வழக்கு மாறலாம். நம்ம தின்னுனுவோம், ஒரு ஊர்ல சாப்பிடுனுவாங்க. நீங்க குந்துன்னீங்கன்னா ஒரு ஊர்ல உட்காருன்னுவாங்க, அவ்வளவுதான் மாறும். ஆனா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை இவங்களுக்கு ஜலம்னா அவங்களுக்கு ஜலம் தான், இவங்களுக்கு ஆத்துக்கு போனியான்னு கேட்டா அவங்களுக்கு ஆத்துக்கு போனியாதான். அர்த்தம் என்ன? இங்க நமக்கு வட்டார வழக்குகள் வேறு, நம்முடைய அமைப்பு முறைகள் வேறு, நம்முடைய சொல்லாடல்கள் வேறு. ஆனால் பார்ப்பனர்களுக்கு ஒரே மொழி என்று அவர்கள் சொல்லுவதற்கான காரணம் நான் வேற நீ வேறன்னு காட்டுறதுக்கு. நீங்க மெட்ரோ ட்ரெயின்ல போறீங்கல்ல, இல்ல என்னைக்காவது உங்களுக்கு வேணும்னா உழவன் எக்ஸ்பிரஸ்ல இல்ல சோழன் எக்ஸ்பிரஸ்ல காலையில் டிக்கெட் எடுத்துட்டு ஏறுங்க, தஞ்சாவூர் வரைக்கும் போங்க. எதுக்குடா ட்ரெயின்ல ஏறணுன்ற அளவுக்கு பார்ப்பனர்கள் உட்கார்ந்து பேசிட்டு வருவாங்க. அவங்க பேசுறதுல மிக முக்கியமான 3 விஷயம் இருக்கும். ஒன்னு என்ன தெரியுமா இருக்கும்? மோடி இந்த வந்தே பாரத் விட்டாரோ இல்லையோ உடனே போய் நம்ம இறங்கிட முடியுது, இந்த ஃப்ளைட்ல போற இது கூட கிடையாதுங்க, வந்தே பாரத் வந்ததுல இருந்து அப்படின்னுவாங்க. கொஞ்சம் நகர்ந்து போக போக சோழன் அப்படின்ற பேரை கேட்ட உடனே இந்த சோழன் எக்ஸ்பிரஸை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட பகுத்தறிவு இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, வந்தே பாரத் விடுறதும் ஒன்றிய அரசு தான், சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஓடனாலும் அது ஒன்றிய அரசோடது தான். பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம முயற்சி எடுத்தோன்ற குறைந்தபட்ச பகுத்தறிவு இல்லாமல் அவர்கள் பேசுவது கிடையாது. அவர்கள் எல்லா நேரத்திலையும் நீ வேற நான் வேறன்னு காட்டுறாங்க. அது என்ன நீ வேற நான் வேறன்னு கேட்டா, இந்த சமஸ்கிருதத்துல பேசுறது, ஹிந்திய கத்துக்கன்னு சொல்றது, இது எல்லாமே மேட்டிமை தன்மையானது. இந்த மேட்டிமை தன்மையை கொண்டு வந்து நீங்க எங்க பிள்ளைகள்கிட்ட திணிச்சிங்கன்னா இதுங்க ஸ்கூல் பக்கம் போகாது. பெற்றோர்கள் இருக்கீங்க, தமிழ் படிக்கும் நம்ம பிள்ளை, இங்கிலீஷ் படிக்க வைக்கிறதுக்குள்ள நீங்க தலைகீழா நின்று தண்ணி குடிக்கணும். ஒரே ஒரு போயம் சொல்றா, 2 ரைம் சொல்லுடான்னு 3 வயசுல ஆரம்பிப்பீங்க.
30 வயசு ஆகிற வரைக்கும் அது வாயில இருந்து 2 இங்கிலீஷ் வார்த்தையை கேட்ட மாட்டோமான்னு உட்கார்ந்தே இருப்பீங்க. ஆனா புள்ள நம்ம முன்னாடி பேசாது. அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இந்த தம்பிங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சு ஹிந்தி படிடா அப்படின்னா படிப்பாங்களா? இயல்பா பேசுவோமே, படிக்க மாட்டாங்க. உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஐயோ தகுதி போயிடுச்சு, தராதரம் போயிடுச்சு. அதுக்கு பேர் தகுதி போச்சு தராதரம் போச்சுன்றது அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். எப்போதும் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை, அதனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இது மட்டுமல்ல தோழர்களே, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று திணிக்கிறாங்க. இங்க அம்மாமார்கள் வந்திருக்கீங்க. அண்ணன் எழிலன் அண்ணா என்னை பற்றி பேசுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு, தோழர் தோழர் தோழர்னு சொன்னாரு. இங்க இருக்கக்கூடிய அம்மாமார்கள் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்தே யோசிங்க, மதிவதனிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த அறிகுறியும் இல்லை, டவுட்ல வேற இருப்பீங்க. இந்த பிள்ளை செல்வியான்னு தெரில, திருமதியான்னு தெரிலன்னு. அழைப்புதல்ல போடுவாங்களான்னு பார்த்தா ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு, செல்வி திருமதி இந்த கதையெல்லாம் வேண்டாம், நான் வக்கீல் படிச்சிருக்கேன், 5 வருஷம் படிச்சு கஷ்டப்பட்டிருக்கேன், வழக்கறிஞர்னு போடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிற போது நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அவங்க பேருக்கு முன்னாடி செல்வின்னு இருக்கும், திருமதின்னு இருக்கும். இந்த பெண்களை எப்படி கூப்பிடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அழைப்புதல்ல அதுதான் போடுவீங்க. 100 வருஷமா அப்படிதான் இருந்திருக்காங்க. 2000 வருஷமா நம்ம மேடை பக்கம் வந்தது கிடையாது, தெருவில் கூட்டம் கேட்டது கிடையாது. அப்ப இது செல்வியா திருமதியான்னு இன்னாரோட மனைவின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர்களை வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவில் தோழர் மதிவதனி, தோழர் என்று உங்களை அழைத்தது திராவிடர் இயக்கம்தான், தந்தை பெரியார் தான், இந்த கழகம்தான். அந்த வழியில் வந்த நம்மளை மும்மொழி கொள்கை அப்படின்றதையோ புதிய கல்விக் கொள்கைன்றதை கொண்டு வந்து பொம்பளை பிள்ளைங்க படிக்காதுன்றாங்க. பொம்பளை பிள்ளை படிக்கலைன்னா நமக்கு சந்தோஷம் தான், நிறைய பேருக்கு சந்தோஷம். ஏன்னா படிச்சாதானே வாய் பேசுது, படிக்கிறதுனால தானே இவ்வளோ கொழுப்பா பேசுது, படிக்கிறதுனால தானே இவ்வளோ திமிரா பேசுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணுன்ற தேவை வந்துருச்சு. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தேவையில்லைன்னு சொல்லுது. இங்க அக்காமார்கள் போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பாட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களையும் கேட்குறேன், கடைசியில் இருக்கிற அண்ணன் வரைக்கும் கேட்குறேன். நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க, டெய்லி உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள். இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருனாலும் சரி, நான் பெட்டு கட்டுறேன், 1000 ரூபாய் பந்தயம் வச்சுப்போம், நான் முடிச்சுட்டு கீழே இறங்குறப்ப நீங்க கையை பிடிச்சி கேட்கலாம்மா, என்னம்மா பந்தயம் கட்டினால காசை கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் 1000 விளக்கு தொகுதியில நான் பெரிய பங்களா கட்டணும் அதுக்காக தான் வேலைக்கு போறேன், நான் பெரிய கார் வாங்கணும் அதுக்கு தான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல என் புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கான், இல்ல என் புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கு, அது எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக வேலைக்கு போறேன்னு சொல்லுவீங்களா? நல்லா படிக்க வைக்க தானே வேலைக்கு போறேன்னு வைங்க, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் படிக்கல, என் பிள்ளை எப்படியாவது படிக்கணும். இன்னும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் நீங்கள் கடன்கார குடும்பத்தை பார்க்கலாம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பத்தை பார்க்கலாம், மிகப்பெரிய வறுமையில் இருக்க குடும்பத்தை பார்க்கலாம், குடிசையில் இருக்க குடும்பத்தை பார்க்கலாம். ஆனா என் பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா இங்க 2000 வருஷமா படிக்கல சார், இப்பதான் படிச்சு வர்றோம். படிச்சு வர்றது பொறுத்துக்காம மோடி சொல்லுகிறார் 3வது 5வது 8வதுக்கு பப்ளிக் எக்ஸாம். இங்க குழந்தைங்க இல்ல, குழந்தைங்க யூஸ்வலா நான் போற கூட்டத்துல இருக்கும், அதுங்க கிட்ட நான் வெளிப்படையா கேட்பேன். ஏங்கன்னா எனக்கு எங்க அக்கா பொண்ணு 2வது படிக்குது, உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கும், 2வது உங்களுக்கு நான் மகள் வயது தான், நான் தாராளமா கேட்கலாம். நம்ம பிள்ளை யூரின் வந்தா சொல்ல தெரியாது, விளையாடிக்கிட்டே இருக்கும், குடு குடு குடுன்னு ஓடி வரும். எதுக்கு வருதுன்னு பார்த்தா டவுசரை நம்ம கழட்டி விடுறதுக்கு. அதுக்கு டவுசரை கழட்டி கூட யூரின் போக தெரியாத வயது, பேனாவை பிடிச்சி எழுத தெரியாத வயது, ஸ்கூலுக்கு போறப்ப யூனிஃபார்மை தன்னாப்புல மாட்டிக்க தெரியாத வயது. அந்த வயது குழந்தையை நீ போய் பரீட்சை எழுதுன்னு சொல்றது வன்முறையா இல்லையா? பப்ளிக் எக்ஸாம் எழுத சொல்றாருங்க மோடி, பொது தேர்வு எழுத சொல்றாரு அமித்ஷா, ஃபெயில் ஆயிட்டா என்னையா பண்ணுவான்னு கேட்டா, அருமை தோழர்களே பொதுமக்களே நல்லா கேட்டுக்கங்க, தொழிற்கல்வியை கற்றுக் கொடுப்பாங்களாம். தொழிற்கல்வினா என்ன? நம்ம அப்பா அம்மா எல்லாம் பெரிய டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஐடி கம்பெனியில வேலை பார்த்தவங்களா, டாக்டரா இருந்தாங்களா, இன்ஜினியரா இருந்தாங்களா? ஒன்றும் கிடையாதே. நமக்கு தெரிந்த தொழில் என்னவா இருந்துச்சு? ஒன்று அம்மா டெய்லரா இருந்திருப்பாங்க, இல்லை கூலி தொழிலாளியா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது 100 நாள் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருப்போம். இங்க சென்னையில் இருக்கோம்னா தள்ளுவண்டி கடை போட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது தினக்கூலிகளா இருப்பாங்க, ஏதாவது ஒரு கடைக்கு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, பெட்டி கடை வச்சிருப்பாங்க.
அந்த வீட்டு பிள்ளைகளுடைய குழந்தை தொழிற்கல்வி கத்துக்கணும்னு சொன்னா அது அயோக்கியத்தனமா இல்லையா? இதை என்ன சொல்றாங்கன்னா தகுதியை வளர்க்க போறாங்களாம். அருமை இளைஞர்களே, நல்லா கேட்டுக்கங்க. ஒரே ஒரு தலைவர் தான் இந்த மண்ணில் கேட்டார், ஸ்கூலுக்கு வர சொல்றதே தகுதியை வளர்க்க தான். அப்படிதானப்பா? பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போறதே நம்ம தகுதியை வளர்த்துக்க தான். ஆனா நீ பள்ளிக்கூடத்துக்குள்ள வர்றதுக்கே தகுதி வேணும்னு சொன்னா அதை விட பச்சை அயோக்கியத்தனம் ஒன்றும் கிடையாது என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அந்த அயோக்கியத்தனத்தை தான் இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று கட்சிகள், எதிர்கட்சிகள் இதை அரசியலா பார்க்கறாங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அரசியலை கடந்து இத்தனை வருஷம் போராடி எங்க பிள்ளைகளை கொண்டு வந்துட்டோம், இனிமேல் பெற்ற உரிமையை இழக்க முடியாது என்று, என் பதவி போனாலும் பரவாயில்லை, நான் என் பிள்ளைகளுடைய படிப்பை கெடுக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பு மிக்க ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டும்தான் இருக்கிறார். இத சொல்றதுக்கு கட்ஸ் வேணும். மற்ற மாநிலங்களுக்கு அந்த துணிச்சல் வரல. ஐயோ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்னா நிதி தர மாட்டாங்க. இன்னைக்கு 2152 கோடி ரூபாய் நிதி கொடுக்கல. இந்த நிதி யாரோட காசு தெரியுமா? தம்பி சொன்னார்ல, நம்ம ஜிஎஸ்டி வரின்னு சொல்லி. நீங்க எல்லாரும் வரி கட்டுறீங்க. இன்கம் டாக்ஸ் நாங்க கட்டுறதே கிடையாதுன்னு நீங்க நினைக்கலாம். நம்ம எல்லாரும் கட்டுறோம். பேசக்கூடிய மதிவதனில இருந்து கடைசியில உட்கார்ந்து இருக்கிற அண்ணன் வரைக்கும் வரி கட்டுறோம். எல்லாரும் காலையில பல்லு விளக்குறோமா? என்ன இவ்வளவு தூரத்துக்கு இறங்கிட்டீங்க? பல்லு விளக்குறோம். பல்லு விளக்குறோம்னா எதை வச்சு விளக்குவீங்க? பிரஷை வச்சு விளக்குவீங்க. பிரஷுக்கு வரி போட்டவர் பிஜேபி. சரி, பிரஷுக்கு தானே வரி, கையில விளக்கிக்கலாம்னா பேஸ்ட் வைப்பீங்கல்ல, அந்த பேஸ்ட்டுக்கு வரி. நான் பல்லே விளக்கல, குளிக்கலன்னா குளிக்கிறதுக்கு சோப்புக்கு வரி. நான் குளிக்கவே இல்லைப்பா, துணியை மாட்டிட்டு போறேன்னா நீங்க உடுத்துற துணிக்கு 12% வரி. எல்லாத்துக்கும் வரி. சரி, சோறாவது நிம்மதியா திங்கலாம்னா அரிசிக்கு சோறுக்கு வரி. எனக்கு வேண்டாம், என் கடலை மிட்டாய் 5 ரூபாய்க்கு வாங்கி தின்னுக்கிறேன்னா நீங்க திங்கிற கடலை மிட்டாய்க்கு வரி. போடுற செருப்புக்கு வரி. எல்லா வரியும் நீங்க கட்டிட்டு தான் இருக்கீங்க. இங்க இருக்க முனையில இருக்க கடையில போய் ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுகிறீர்கள். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வரி பணத்தில் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு தின்று கொழுத்து கொண்டிருக்கிறது. அந்த காசை நான் கொடுத்த காசை திரும்ப குடியான்னு கேட்டா இந்த கந்து வட்டிக்காரங்க கிட்ட எல்லாம் போய் கடன் வாங்கியிருப்போம். எல்லாருமே கடன் வாங்காத குடும்பம்லாம் இருக்க மாட்டோம். வட்டிக்காரங்க கிட்ட போய் கடன் கேட்பீங்க. கடன் கேட்கிறப்ப வட்டிக்காரர் என்ன சொல்லுவாரு? நீ இதை ஏத்துக்கிட்டனா தரேன், உன் வீடை எழுதி கொடு, உன் நிலத்தை எழுதி கொடு, இல்லைன்னா ஏதாவது உன்னை கொடுத்துட்டு போ, அடமானம் வச்சுட்டு போனுவாங்க. கந்து வட்டிக்காரங்களாவது ஒரு நியாயம் இருக்கு, அவன் பணத்தை கொடுக்குறான், அதனால அடமானத்துக்கு ஏதாவது ஒரு ஷூரிட்டி கேட்குறாங்க. ஆனா கந்து வட்டிக்காரர்களை விட படு கேவலமான அரசியலை செய்து கொண்டிருப்பது பிஜேபியும் ஒன்றிய அரசும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரும். அவங்க காசை நம்ம கேட்கல, அவர் நம்ம பிச்சையும் கேட்கல, நம்ம கேட்பது சலுகையும் கிடையாது. நம்முடைய உரிமையை, நம்முடைய வரிப்பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்கிறோம். அதை கேட்டதுக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சுக்கணும். நீங்க காசை கொடுக்கணும்னு சொன்னா புதிய கல்விக் கொள்கையையும் ஹிந்தியையும் ஏத்துக்கணும். நாங்க அப்ப நம்ம ஏத்துக்கிட்டு காசு வாங்கணும்லப்பா. சரிதானே? நமக்கு தேவை காசு தானே. ஸ்கூல் நடத்த காசு வேணும், டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க காசு வேணும், காலை உணவு திட்டத்துக்கு காசு வேணும், புத்தகம் கொடுக்கறதுக்கு காசு வேணும், யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்கு காசு வேணும், இத்தனைக்கு நமக்கு காசு வேணும். அப்ப காசு வந்தா போதும்ல. வேற ஒரு முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரா என்ன பண்ணுவாங்க? ஐயோ காசு வந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நீ 5000 கோடி கொடுத்தாலும் சரி, 10,000 கோடி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, எனக்கு என் பிள்ளைகளுடைய படிப்பு தான் முக்கியமே தவிர நீ கொடுக்கக்கூடிய காசு தேவை கிடையாது. ஹிந்தியை ஏத்துக்கிட்டா காசு தருவோம்னா செத்தாலும் சாவமே தவிர செத்த மொழி சமஸ்கிருதத்தை ஏத்துக்க முடியாது என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். ஏன் அதை செத்த மொழின்னு சொல்றீங்களே? ஒரு மொழியின் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாமான்னு கேட்குறாங்கல்ல. நமக்கு எந்த மொழி மீது வெறுப்பு இல்லை. என்னுடைய சகோதரர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, நெத்தியில குங்குமத்தோடு சந்தனத்தோடு, சில பேத்துக்கு நெத்தியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அவ்வளோ கடவுள் நம்பிக்கை நமக்கு. அந்த நம்பிக்கையில் ஏதாவது தப்பு இருக்கா சார்? நான் கான்ஸ்டியூஷன் படித்த வழக்கறிஞரா சொல்கிறேன், இந்திய அரசமைப்பு சட்டப்படி சாமியை கும்பிட்றது உங்கள் உரிமை. நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், நாளைக்கே பிடிக்கலன்னா மதமே வேணான்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. அந்த உரிமையோடு நான் சொல்லுகிறேன், என் அண்ணனும் என் அக்காவும் எங்கள் தங்கச்சியும் என் சித்தியும் என் பெரியப்பாவும் என் தாத்தாவும் பாட்டியும் கோவிலுக்குள்ளே போகிறாங்கன்னு சொன்னால் நமக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வெறுப்பு கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு தான் தமிழ் மீது வெறுப்பு,
தமிழை கோவிலுக்குள் பாடினால் தீட்டு என்று சொன்னார்கள். ஓ, தமிழ கோவிலுக்குள்ள பாடினா தீட்டா? தீட்டு கழிச்சுட்டு வருவீங்களோ? இருங்க உங்களை செய்யறேன்னு சொல்லி கோவிலுக்குள் தமிழை அழைத்து சென்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்ப நமக்கு மொழியின் மீது வெறுப்பு கிடையாது. நமக்கு என்ன தெரியுமா கடுப்பா இருக்கு? இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், பேசக்கூடிய மதிவதனி என்ன ஜாதியா இருப்பாங்கன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இந்த பிள்ளை என்னவா இருக்கும், நம்மளா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போமா? நான் வந்து உட்காந்துக்கிட்டு அக்கா ரொம்ப நேரமா கை தட்டுறாங்களே நம்மாலோ அப்படின்னு யோசிச்சா நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்கோன்னு அர்த்தம். ஆனால் இங்க இருக்க யாரும் நம்ம அதை யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்ம யோசிக்க செய்வது எது என்று கேட்டால் சமஸ்கிருதமும் ஹிந்தியும். சமஸ்கிருதம் தான் சனாதனத்தினுடைய மூலம். நீயும் நானும் வேறன்னு சொல்றது சனாதனம், நீயும் நானும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றது சமஸ்கிருதம். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுவது தமிழும் திராவிடமும் என்று சொன்னால் நமக்கு சமஸ்கிருதம் தேவையில்லையே. எங்க பிள்ளைங்க பஜனை பாட போதா பள்ளிக்கூடத்துக்கு போதான்னு பேரறிஞர் அண்ணா கேட்டாரு. ஹிந்தியை கத்துக்கணும்னாங்க. அண்ணா ஒரே வார்த்தை கேட்டாரு, ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் என் பிள்ளை பாடம் படிக்க போதா பஜனை கத்துக்க போதான்னு கேட்டார். பாடம் கத்துக்க தானே போறோம். பாடம் கத்துக்க போயாச்சு. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வான். சரி, தொலையுதுன்னு எழுதுனா அதோட உங்களை விட மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கங்க. 5வதுல பப்ளிக் எக்ஸாம், 8வதுல பப்ளிக் எக்ஸாம், 9வதுல 2 செமஸ்டர், 10வதுல 2 செமஸ்டர், 11வதுல 2 செமஸ்டர், 12வதுல 2 செமஸ்டர். சொல்றதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. திரும்ப காலேஜ் போய் நிம்மதியா படிக்கலாம். 12th வரைக்கும் படாத பாடு பட்டுட்டோம்னு நினைச்சா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய தம்பிமார்கள் தான் முதல் வரிசையில போராட்டத்துக்கு வரணும். நீங்கெல்லாம் காலேஜுக்கு போனோம்னா மோடி என்ன தெரியுமா சொல்றாரு? டெல்லியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்களாம் நந்தனம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நீங்க சேர்றதுக்கு. இங்க 1000 லைட்ஸ்ல ஏதாவது கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த காலேஜ்ல நீங்க சேரணும்னா டெல்லியிலிருந்து வினாத்தாள் வரும். அந்த வினாத்தாள் எதுல வரும்னு கேட்டா ஹிந்தில வரும். நமக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா ஜிலேபியை தூவி விட்ட மாதிரி இருக்கும். தூவி விட்ட ஜிலேபியை நீங்க என்னைக்கு ஒன்று சேர்க்கறது, என்னைக்கு ஒன்று சேர்த்து அது நமக்கு விளங்குறது, என்னைக்கு பரீட்சை எழுதுறது? இதை சொன்னா நாளைக்கே மீடியால பார்த்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அவ்வளோ தகுதி இல்லாதவங்களா நீங்க, ஹிந்தி கத்துக்கிறதுக்கு வக்கு இல்லாதவங்களா நீங்கன்னு. அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், ஹிந்தி கற்றுக்கொள்ளாத, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத உங்க அப்பா இருந்தாலும் சரி, உங்க பாட்டன் இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் ஹிந்தியை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன தமிழ்நாடு கல்வியில் இன்றைக்கு 50% பெற்று முதல் மாநிலமாக இந்தியாவில் இருக்கிறது. உங்க பீகார் எங்க இருக்கு, உங்க குஜராத் எங்க இருக்கு, உங்க உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அருமை தோழர்களே, நான் சொல்லுவதில் சந்தேகம் இருந்தால், பொய்யா இருக்குமோன்னு சந்தேகம் இருந்தா கூகுள்ல போய் சும்மா தட்டி பாருங்க. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பீகாரும் உத்தரப்பிரதேசமும் ராஜஸ்தானும் மத்திய பிரதேசமும் கல்வி வளர்ச்சியில நம்மளை விட ரொம்ப பின்னாடி இருக்காங்க. 25% 30% வர்றதுக்கே தத்தி தாவி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இன்னும் 3 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைய விடுறீங்க. அந்த பிள்ளை கையில ஸ்லேட்டை கொடுத்து ஆ எழுத சொல்றீங்க. எடுத்த உடனே ஆ போட்டுருமா புள்ள? போடாது. ஏன் போட சொல்றீங்க? இழுக்கும் கோடை இங்கிருந்து அங்கே நெட்டுக்கு இழுக்கும் ஸ்லேட்டில். ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து 2வது வர்றப்பதான் ஆனாவனாவும் ஏபிசிடியும் 1 2 எழுதி பழகும். அப்படி பழகிட்டு இருக்க குழந்தைகிட்ட, ஆனாவனாவும் ஏபிசிடிக்குமே திண்டாடுற பிள்ளைங்க கிட்ட ஹிந்தி மொழியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை படிக்க மாட்டேன்பான்லாம் சொல்லாது. அம்மா நான் படிக்க மாட்டேன்லாம் சொல்லாது. ஸ்கூலுக்கு போகாத அடுத்த நாள்ல இருந்து. ஸ்கூலை பார்த்தா பயந்துட்டு ஓடும். இது குழந்தைகளுடைய இயல்பு. அந்த இயல்பை புரிந்து கொள்ளாமல் ஹிந்தியை திணித்ததனுடைய விளைவாக அருமை தோழர்களே, அறிவு சார்ந்த இளைஞர்களே, பீகாரில் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டதால் இடைநிற்றல் அதிகமாயிருக்கு. இடைநிற்றல்னா நான் சொல்லி உங்களுக்கு தேவையில்லை, டிராப் அவுட்ஸ் அதிகமாயிருக்கு. 5வதுக்கு மேல புள்ள படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டுது, 8வதுக்கு மேல வர மாட்டுது. ஏன் சார் வரமாட்டாங்கன்னு கேட்டா ஹிந்தி படிக்க முடியல. சரி, அவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு கலைஞர் செய்திகளில் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் போயிட்டு பாருங்க. சந்தோஷ்குமார் திகாரின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியின் கீழ் நம்ம இருக்கோம்னு பெருமைப்பட்டுக்கணும். காலரை தூக்கி விட்டுட்டு நீங்க சொல்லலாம், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிக்கு கீழ் தான்ப்பா நாங்க இருக்கோம்னு. ஏன்னு காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா நான் பாட அடிச்சு விட்டு போக முடியாதுல்ல. அந்த சந்தோஷ்குமார் திகாரி என்ற பீகாரிலிருந்து வந்த இளைஞர் சொல்றாரு, நான் பிஏ தமிழ் படித்தேன், அதுக்கடுத்து எம்ஏ தமிழ் படித்தேன், பச்சையப்பாஸ் காலேஜில் படிச்சிருக்காரு.
இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பிஎட் சைதாப்பேட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன்றாரு. எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டா பீகார்ல இருந்து வந்தேன். எதுக்குங்க வந்தீங்கன்னு கேட்டா எங்க அப்பாவுக்கு வருமானம் இல்லை, வறுமையில இருந்தோம், தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்தோம். அவர் சொல்றாரு வறுமைக்காக வந்தோம். சரி, இங்க வந்து இத்தனை டிகிரி படிக்கிறீங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, தமிழை படிக்கிறீங்களே கஷ்டமா இல்லையான்னு கேட்டா அவர் சொல்றாரு தமிழை படிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இல்லை, நான் படிச்சுட்டேன். ஏங்க உங்களுக்கு இங்கிருந்து திரும்ப போக தோணலையான்னு அந்த இளைஞர் சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவிற்கு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியிலையும் நான் பீகார்ல பார்த்ததே கிடையாது. உங்ககிட்ட நீங்க எங்க கூட போட்டி போடணும்னா இன்னும் 100 வருஷம் போராடணும். பீகாரும் மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசமும் எங்க பின்னாடி ஓடி வர்றதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க பிள்ளை 35 மார்க் எடுத்தா தலையில கொட்டி என்ன பண்ணுவீங்க? 50 மார்க் எடுக்க சொல்லுவீங்க. 50 எடுத்தா மண்டையில கொட்டி 70 எடுக்க சொல்லுவீங்க. 70 எடுத்தாலும் பத்தாது, திரும்ப பெரம்புல அடிச்சு 100 எடுக்க வைப்போம். ஆனா மோடியும் அமித்ஷாவும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரும் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு 100 எடுத்துக்கிட்டு இருக்கு, 70 எடு, 50 எடு, 25 எடு, ஃபெயிலா போ, நாசமா போன்னு சொல்றதுக்கு மறுபெயர் தான் மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும். அதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், அதனால் எதிர்க்கிறோம். கடைசியாக ஒன்று, இதெல்லாம் சொல்லிட்டேன், உங்களுக்கு கேட்கறதுக்கே அருமையா இருந்திருக்கும். என்னடா இது இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களே லென்த்தான்னு. எளிமையா சொல்றனே, 2000 வருஷமா நமக்கு கையெழுத்து போட தெரியாது. அப்பாவும் அம்மாவட்டையும் நம்ம தான் பழகி கொடுத்துருப்போம். பல வீட்டில் தாத்தா பாட்டிக்கெல்லாம் நம்ம உட்காந்து கையெழுத்து சொல்லி கொடுத்துருப்போம். 2000 வருஷமா கையில் நாட்டா இருந்த குடும்பத்தை முதல் தலைமுறை கையெழுத்துகளாக நம்ம மாறி இருக்கோம். திரும்ப நம்ம கை நாட்டா மாறாம இருக்கணும்னா புதிய கல்விக் கொள்கையையும் ஹிந்தி திணிப்பையும் எதிர்த்துதான் தீர வேண்டும். இன்னும் பல ஆண்டுகளுக்கு அதை நாம் எதிர்த்துதான் தீர வேண்டும். சரி, இதெல்லாம் எப்படி எதிர்ப்பீங்க? 1000 லைட்ஸ்ல முக்கில் நின்று கத்தனம்னா மோடி கேட்டுருமா? மதிவதை நீங்க பேசினோடனே எனக்கு சிரிப்பு வரும். நிறைய பேர் நின்று பேசுகிற போது அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னம்னா அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு கேட்டுருன்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருப்போம். இங்க நான் நின்றுக்கிட்டு மோடி நான் சொல்றதை கேட்டுக்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அமித்ஷா நான் சொல்வது என்ன தெரியுமா அப்படின்னு நான் கத்த முடியுமா? நமக்கு நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா 1000 லைட்ஸ் முக்கில் நின்று கத்தனம்னா மோடிக்கு கேட்காது. நான் வெளிப்படையா பேசுறேன். எங்க நின்று கத்தனா கேட்கும், எங்க நின்று பேசினாலும் அவருக்கு கேட்க போறது இல்லைன்றது உங்களோட மனசு எனக்கு புரியுது. ஆனா அப்படி இல்லை, என்னைக்குனாலும் அடிபணிச்சுதான் ஆகணும். எங்க நின்று நீங்க பேசினா கேட்கும்னு கேட்டா நாடாளுமன்றத்துக்குள்ள நின்று பேசுனீங்கன்னா தான் கேட்கும். நாடாளுமன்றத்துக்குள்ள நின்று தான் புதிய கல்விக் கொள்கையை நீங்க எதிர்க்க முடியும். நாடாளுமன்றத்துக்குள்ள நின்றுதான் நீங்கள் நீட் நுழைவுத் தேர்வை எதிர்க்க முடியும். நாடாளுமன்றத்துக்குள்ள நின்றுதான் இளைஞர்களும் மாணவர்களும் பறிபோகக்கூடிய உங்கள் பிரச்சனையை பற்றி பேச முடியும். அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள நானும் நீங்களும் போக முடியுமா? மதிவதனி நல்லா பேசுது, நாடாளுமன்றத்தில் 1 மணி நேரம் பேச விடுவோன்னு சொல்லுவாங்களா? இந்த தம்பிங்கெல்லாம் சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, இவங்களை கூட்டிட்டு போய் நாடாளுமன்றத்தில் விடுவோன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. யார் போக முடியும்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் போக முடியும். எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? 39 பேர் நம்ம ஆளுங்க போயிருக்காங்க. 39 பேர் போய் டீ சாப்பிட போறீங்க, கேன்டீன் போக போறீங்கன்னாங்க. ஆனா இந்த 39 பேர் போய் என்ன தெரியுமா பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு வர இருந்த மிகப்பெரிய பேராபத்துகளை தடுத்து நிறுத்திய மாநிலம் தமிழ்நாடும் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும். அண்ணன் ராசா அவர்கள் எழுந்து நின்று பேசினாருன்னா கண்ணில் தண்ணி வராத குறைதான். அக்கா கனிமொழி அவர்கள் எழுந்து நின்னாங்கன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு மட்டும்தான் இன்னும் அவங்க சொல்லல நாடாளுமன்றத்துல, மற்ற எல்லா செய்தியும் சொல்லிட்டாங்க. அண்ணன் தயாநிதி மாறன் அங்க போகிற போது அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, நிர்மலா சீதாராமனுக்கு இங்க வழி புரியாது. அதோடைய அர்த்தம் என்ன? மாமிகளுக்கு எப்போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் மகளிருடைய பிரச்சனை புரியாது. இத்தனையும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா ஓவரா வாய் பேசுற அடக்கணும். எப்படி அடக்கிறது? தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷனை பத்தி எனக்கு கூட்டத்துல பேசுறப்ப எப்பயுமே தயக்கம் இருக்கும், ஐயோ புரியுமோ புரியாதோன்னு. ஆனா இங்க எனக்கு அந்த தயக்கம் கிடையாது. ஏன்னு கேட்டா திமுக மேடைகளில் அந்த தயக்கம் எனக்கு தேவை கிடையாது. கொத்தல்வச்சாவடி மார்க்கெட்டில் நின்று உலக அரசியலை பேசியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். உடன்பிறப்புகளுக்குன்னு கடிதத்துல யாராவது ஒரு மாநில அரசினுடைய முதல்வர் இஸ்ரோவை பத்தி தம்பிமார்களுக்கு கடிதம் எழுதுவாங்களா? உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவாங்களா? அப்படி எழுதியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தா என்ன ஆகும்? 8ல இருந்து 12 சீட்டு போகும். படித்த இளைஞர்கள் எங்கிட்ட கேட்குறாங்க, ஓ திமுகக்கு எம்பி சீட்டு போயிடும்னு கத்திக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், திமுகக்கு எம்பி சீட்டு போகும்னு கத்தல, திமுக எம்பி சீட்டே இல்லை, தேர்தலே நிற்க வேணாலும் இதை தான் பேச போறாங்க. ஏன்னா திமுக என்ற இந்த பேர் இயக்கம் அரசியலுக்கு வாருங்கள் என்று
பேரறிஞர் அண்ணா இளைஞர்களை அழைத்து கட்சி ஆரம்பிக்கல, சிறைக்கு போகலாம் வாருங்கள் என்று சொல்லிதான் திமுகவை அண்ணா அவர்கள் கட்டமைத்தார்கள். அதனால எம்பி சீட்டு போற கவலை கிடையாது. என்ன கவலை தெரியுமா? மாநில உரிமை பறிபோகிறது. நீங்கெல்லாம் தெருவில் நின்று கத்த வேண்டியதான், உனக்கான பிரதிநிதித்துவமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன் சார் கிடையாதுன்னு கேட்டா, நிறைய பேர் வந்திருக்கீங்க, இன்னைக்கு ஒருத்தர் கூட யாராவது ஒருத்தராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். உலக மகளிர் தின வாழ்த்துக்களை நீங்க சொல்லியிருக்கணும். மதிவதனைக்கு இல்லைனாலும் உட்காந்துருக்க அக்காக்காவது சொல்லியிருக்கணும். நமக்கு ஏன் மறந்துருச்சுன்னு கேட்டா, மகளிர் தினத்தை விட பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கு, அதனாலதான் நமக்கு மறந்துருச்சு. மற்றபடி நம்முடைய ஆண்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மகளிர் தினத்தை மதிப்பார்கள், நம்மளெல்லாம் மதிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில நீங்க யாரும் சமைக்கல, அவங்க தானே சமைச்சாங்க. என்னத்த அதே தான்க்கா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்குக்கா சம்மந்தமே இல்லாம மகளிர் தினத்துக்கு வந்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி புரியணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பிள்ளைங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் லவ் பண்ணுது. சமைப்பியா, துணி துவைப்பியா, சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் சிங்க்ல போடுவியா அப்படின்னு கேட்டுட்டு தான் லவ் பண்ணுதுங்க. அதனால உங்களுக்கும் புரியும். 2 வீடு இருக்குப்பா, நான் உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். 2 வீடு இருக்கு. ஒரு வீட்டில், ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லா செய்தும் தெரியும், ஏன் இங்க இருக்கவங்களுக்குலாம் தெரியாதா? குப்பை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்லயும் அந்த வீட்லயும் குப்பை இருக்கு. அரசு வருது, கவர்மெண்ட்ல இருந்து கவுன்சிலரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வராங்க, இந்த வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் சுத்தமா பெருக்குனீங்கன்னா நல்லதுன்ட்டு போறாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணுதுன்னா, இவங்க என்னத்த சொல்றது, நான் என்ன பெருக்கிறதுன்னு பெருக்கல. இன்னொரு அம்மா ஐயோ சொல்லிட்டாங்களேன்னு வாரி தொலைச்சு பக்கத்து வீட்டோட குப்பையும் சேர்த்து பெருக்கி எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிடுறாங்க. திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு அதே அதிகாரி வராரு, வந்து பார்த்துட்டு சூப்பர் நீட்டா இருக்கு, உங்களுக்கு 100 மார்க் அப்படின்றாரு. பக்கத்துல குப்பை இருக்க வீட்டுக்கு போய் ஐயோ இன்னும் குப்பையை கிளீன் பண்ணாம இருக்கீங்களே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு, குப்பையை கிளீன் பண்ணாத உங்களுக்கு தான் அதிக காசு கொடுக்கணும், குப்பையை கிளீன் பண்ண உனக்கு ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொன்னா அறிவு இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பார்கள், பகுத்தறிவு இருக்கக்கூடியவங்க கேவலமா திட்டுவாங்க, பகுத்தறிவு இருக்கிறவங்க உனக்கு மூளை இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. தமிழ்நாடு மூளையோடு கேட்கிறது, நீதான் மக்கள் தொகையை குறைக்க சொன்ன, அதனால நாங்க மக்கள் தொகையை குறைச்சோம், நாம் இருவர் நமக்கு இருவர் நீ தான் சொன்ன, நாங்க இன்னும் அட்வான்ஸ்டா போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாறிட்டோம், மதிவதனையுடைய தலைமுறை நாமே 2 பேர் நமக்கு எதுக்கு இன்னொரு தொல்லை வேண்டான்ற அளவுக்கு மாறிட்டோம். இவ்வளவும் மாறி ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டதுக்காக ஒன்றிய அரசு இப்ப என்ன சொல்லுதுன்னா, சொன்ன பேச்சை எதுக்கு கேட்ட, தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வர போறோம், உனக்கு 10ல இருந்து 12 சீட்டு குறையும் கேட்டா, பகுத்தறிவு இருக்கக்கூடிய மாநிலம், மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய மாநிலம், மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், முதுகெலும்பு இருக்கக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார், தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் தொகை அடிப்படையில். சரி நீங்க சொல்லிட்டா கேட்டுருவாங்களா? நீங்க இங்க உட்கார்ந்து சொல்லிட்டீங்கன்னா கேட்டுருவாங்களா அப்படின்னு பொதுமக்களுக்கு சந்தேகம் வரலாம். உட்கார்ந்து வீட்டு வாசல்ல கேட்கக்கூடிய அம்மாக்களுக்கு சந்தேகம் வரலாம். எப்படி கேட்பாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு முதல்வருடைய குரல் தமிழ்நாட்டை கடந்து தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், ஒரிஷா, மேற்கு வங்கம் என்று 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அனைவரும் சேர்ந்து தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில் இருப்பதை நம்ம எதிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டால முடியுமா? இப்படி வீதிக்கு வீதி நின்று இளைஞரணி கூட்டம் போட்டீங்கன்னா முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்தியா முழுவதும் இந்தி வேண்டும் என்று சொன்னபோது 1938லேயே இந்தி தேவையில்லை போடா என்று சொன்ன தந்தை பெரியாரும் தமிழ்நாடும் தான் ஹிந்தியை இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொன்னபோது 69% இடஒதுக்கீட்டை சத்தமே இல்லாமல் சட்டமாக்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடும், அதற்கு போராடிய இயக்கங்கள் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். அப்ப இடஒதுக்கீடு வெற்றி பெற்ற நாம், மொழி உரிமையில் வெற்றி பெற்ற நாம், தொகுதி மறுசீரமைப்பு என்ற மக்கள் தொகை அடிப்படையிலான இந்த கொடுமையிலும் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவதற்கு நம்மோடு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால், பெரியார் இருக்கிறார், அண்ணா இருக்கிறார், கலைஞர் இருக்கிறார், முதல்வர் இருக்கிறார். இவங்க எல்லாரையும் தாண்டி, இவர்கள் எல்லாரையும் தாண்டி நான் வெளிப்படையா சொல்றேன், ஏன்னா இவங்க எல்லாரும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பார்த்தவங்க. ஐயோ பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்காங்க. ஏன்னு கலைஞர் மேடைக்கு வந்தவங்க கிட்ட சும்மா நூலை பார்த்துட்டு விட்டவர், வந்தவங்க கிட்ட எல்லாம் ஐயோ பரவாயில்ல நீ இருந்துட்டு போ நீ இருந்துட்டு போன்னு ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் நீ இருந்துட்டு போ அப்படின்னு விட்டவங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வந்திருக்காரு, இது வந்து என்னன்னா அப்டேட்டட் வெர்ஷன்.
இந்த ஹைபிரிட் வெரைட்டி எல்லாமே கொஞ்சம் வீரியமா இருக்கும்னுவாங்க. இவர் எப்படி ஹைபிரிட் வெரைட்டின்னு கேட்டா, முதல்வரிடத்திலிருந்து மட்டும் அவருக்கு ஜீன் வரல, ஐயாவிடத்திலிருந்து, அண்ணாவிடத்திலிருந்து, கலைஞரிடத்திலிருந்து, முதல்வரிடத்திலிருந்து எல்லா ஜீனும் வந்து அனைத்தும் சேர்ந்த கலவையாக சொல்லுகிறார். உங்க அப்பா வீட்டு காசை நான் கேட்கல என்று சொல்லக்கூடிய துணிச்சல் தமிழ்நாட்டின் துணை முதல்வருக்கு வந்திருக்கிறது. நாங்கள் பார்த்து நெகிழ்ந்து போனோம். ஏன் நெகிழ்ந்து போனோம்னா, அவர் அப்படி கேட்டதுக்கு கிடையாது. அடுத்த நாள் செய்தியாளர்கள் கேட்டாங்க, நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு நிர்மலா சீதாராமன் கவலைப்படுறாங்கன்னு. ஆமா, தப்புதான். மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சருடைய அப்பன் வீட்டு காசை நான் கேட்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய அர்த்தம் என்பது, உங்கள் குரலாக நீங்க ஜாலியா உட்காந்துட்டு இன்ஸ்டா ரீல் பார்த்துட்டு ஜாலியா இருக்கணும்னா திமுக போராடி ஆகணும். நீங்க ஜாலியா காலேஜுக்கு போயிட்டு வரணும்னா திமுக போராடி ஆகணும். எந்த நடிகரோ எந்த தலைவரோ புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களோ தெருவுல இறங்கி உங்களுக்கு போராடுறதுக்கு வரமாட்டாங்க. அறிக்கைகள் விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க. உங்களுக்காக போராடுவோம், வென்றே தீருவோம் என்று சொல்லுவதற்கு திமுகவின் இளைஞரணி தயாராக இருக்கிறது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி.